இன்விடேஷனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ட் இன்னைக்கு கிளாஸ் ஆன்மீகம் கிளாஸ்ல நம்ம ஃபேத் விஸ்டம் அப்படின்ற ஒரு டாபிக்ல பேச போறோம். ஸோ சின்ன இன்ட்ரடக்ஷன் என்னை பத்தி நான் கொடுத்துட்றேன். அண்ட் நான் வந்து ஒரு 7 வருஷமா தியானத்துல ஆன்மீகம்ல வந்து இருக்கிறேன். ஸ்பெஷலா பிஎம்சியில ஜாயின் பண்ணது 7 வருஷம் முன்னாடி. அண்ட் பிஎம்சியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆன்மீகம் பயிற்சி அப்டேட் நல்லபடியாக கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே பத்ரி சார் ரெக்கமெண்ட் பண்ண புக்ஸ், அவருடைய கிளாஸஸ், அவருடைய மெடிடேஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்கிறேன். பத்ரி சாரோட ப்ரோக்ராம்ஸும் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன் நிறைய, ஆன்லைன் இருக்கட்டும் ஆஃப்லைன் இருக்கட்டும். அது தவிர நானும் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து புக்ஸ் படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அது வந்து இந்த ஆன்மீகம் சப்ஜெக்ட்லேயும் அதை அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ சின்ன வயசுலலாம் லைப்ரரி போயிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து புக்ஸ்லாம் படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அதே ஹேபிட்டு இந்த ஆன்மீகம்லேயும் வந்திருக்குது. ஸோ அது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே புக்ஸ் வந்து இருக்கு ஆல்ரெடி, ஸ்பெஷலாக ஆன்மீகம் புக்ஸு. ஸோ அது நிறைய புக்ஸ் படிச்சுட்டே இருப்பேன். ஒரு சில புக்ஸு போர் அடிச்சா இன்னொரு அடுத்த புக் படிப்பேன். ஒரு சில மாஸ்டர்ஸோட புக் படிப்பேன், அப்புறம் அடுத்த மாஸ்டர்ஸ், அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அது தவிர மெடிடேஷன் பண்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். மெடிடேஷன் பண்றவங்கள மீட் பண்றது, ஆன்லைன் இருக்கட்டும் ஆஃப்லைன் இருக்கட்டும், ரொம்ப பிடிக்கும். அண்ட் புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபாரின் ஆத்தர்ஸ் புக் தான் நிறைய படிப்பேன். ஸோ ஆன்மீகம் பத்தி வெளிநாட்டு ஆத்தர்ஸ்லாம் என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காங்களோ அதுதான் நான் விரும்பி வந்து படிப்பேன், அந்த இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாமே. ஸோ அதுல ஒரு புக்கு தான் இந்த சேத் விஸ்டம். ஸோ இதுவும் நான் ரொம்ப வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். இந்த சேத் மாஸ்டருடைய நாலேஜ் இருக்கட்டும், அவங்களுடைய புக்ஸ் இருக்கட்டும். இது நான் வந்து சப்ஜெக்ட் ஆன்லைன்லயும் எடுத்திருக்கேன், பிளஸ் நேர்லயும் கிளாஸஸ் எடுத்திருக்கேன் சேத் மாஸ்டருடைய நாலேஜ். ஸோ அந்த நாலேஜ் வந்து இந்த குரூப்புக்கு ஷேர் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நான் இந்த சப்ஜெக்ட் வந்து சாருக்கு கொடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்கு இது என்னோட சின்ன இன்ட்ரடக்ஷன். அண்ட் நம்ம இன்னைக்கு வந்து சேத் மாஸ்டரோடைய நாலேஜ் வந்து நம்ம கேட்கலாம். ஸோ அந்த சேத் அந்த புக்கு நான் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு. ஸோ இது வந்து சேத் புக்ஸ், இது எல்லாமே சேத் விஸ்டம் சொல்லுவாங்க, சேத் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சேத் வந்து ஒரு மாஸ்டர். அந்த மாஸ்டர் வந்து பூமியில கிடையாது, அவர் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி வச்சுக்கோங்கல்ல, ஒரு ஏஞ்சலோ ஒரு ஆத்மாவோன்ற மாதிரி ஒரு எனர்ஜி அது. ஸோ அவர் வந்து இந்த ஒரு மேடம் இருக்காங்க, ஜேன் ராபர்ட்ஸ் அப்படின்ற ஒரு மேடம், ஃபாரின்ல இருக்காங்க. இது வந்து 1970 60s அந்த டைம்ல அந்த ஞானம் வந்து அந்த மாஸ்டர், சேத் மாஸ்டர் வந்து ஜேன் ராபர்ட்ஸ் அப்படின்ற ஒரு லேடி மாஸ்டருக்கு வந்து அந்த விஸ்டம் எல்லாமே சேனல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி வந்த புக்கு தான் இது. ஸோ சேத் மாஸ்டரோடைய கிட்டத்தட்ட ஒரு 20-30 புக்ஸ் நிறைய சப்ஜெக்ட்ல எழுதியிருக்காரு. ஆன்மீகம்ல வந்து பல சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த நிறைய சப்ஜெக்ட் எழுதின புக்ல ஒரு மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு. இந்த புக்கு பேர் வந்து நேச்சர் ஆஃப் பர்சனல் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு புக்கு. டெக்னிக்ஸ் டு சால்வ் டெய்லி ப்ராப்ளம்ஸ், டெக்னிக்ஸ் டு சால்வ் எவ்ரிடே ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல அவர் எழுதியிருக்கிறார். சார் சார் கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா சார்? யுவர் வால்யூம் கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. சரி, ஓகே, நான் பார்க்குறேன். எஸ் ப்ளீஸ். ஸோ இந்த புக்கு வந்து நேச்சர் ஆஃப் பர்சனல் ரியாலிட்டி, டெக்னிக்ஸ் டு சால்வ் எவ்ரிடே ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து அவர் புக் எழுதியிருக்கிறார். ஸோ எனக்கு வந்து இந்த புக்கு யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஆன்மீகம் விஞ்ஞானியா மாறணுமோ, ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்டா மாறணுமோ,
அவங்களாம் இந்த புக்ஸ் படிக்கலாம். ஸ்பெஷலி சேத் புக்ஸ். ஏன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல அவர் எழுதியிருப்பாரு. எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அந்த சப்ஜெக்ட் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இந்த சுச்சுவேஷன் ஏன் வருது, எப்படி இதை தடுக்கலாம், அந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல வந்து எழுதியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஹை லெவல் ஆன்மீகம்ல க்ரோ ஆகணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்டா மாறணும் அப்படின்னா நீங்க சேத் விஸ்டம் வந்து படிக்கணும். இது தமிழ்ல இருக்கான்னு தெரியல, பட் இங்கிலீஷ் வந்து இந்த புக்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சேத் விஸ்டம் வந்து இந்த புக் நான் எடுக்கிறதுனால நம்ம தினசரி ப்ராப்ளம் வந்து ஆன்மீகம் சப்ஜெக்ட் வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த புக்ல கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல நடந்துகிட்டே தான் இருக்குது. தினமும் நடக்குது, நிறைய சுச்சுவேஷன்ஸ் வருது, நல்ல விஷயங்களும் நடக்குது, தேவையில்லாத விஷயங்களும் நடக்குது, நமக்கு பிடிச்ச விஷயங்களும் நடக்குது, பிடிக்காததும் நடக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட நம்மளுடைய லைஃப் சுச்சுவேஷன்ஸ் தான் நடக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இதெல்லாம் ஏன் வருது, இதெல்லாம் நம்ம கேட்கவே இல்லையே, ஏன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எனக்கு வருது அப்படின்றது நம்ம யோசிக்கலாம். ஸோ அது ஏன் வருது, அந்த மாதிரி கேள்விக்கு பதில்லாம் வந்து இந்த புக்ஸ்ல வந்து நம்மளுக்கு தராங்க. ஸோ உதாரணத்துக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சாப்டர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, சேத் மாஸ்டர் ஸோ நம்மளுடைய தினசரி வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கையில எது நடக்கிறது, எது நடந்தாலும் அது வந்து நம்ம தான் உருவாக்குறோம் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் சொல்றாங்க. ஸோ அந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்? ஸோ நம்ம தினசரி வாழ்க்கையில, ஸோ இன்னைக்கு அஹ், உதாரணத்துக்கு இன்னைக்கு 23ஆம் தேதி மார்ச் டைம், சரிங்களா, 2026. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல உட்காந்துருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு அனுபவம் கூட நம்ம கிரியேட் பண்ணதுதான். ஸோ நம்ம கேட்டிருக்கோம், அதனால இந்த அனுபவம் வந்து நம்மளுக்கு வந்திருக்குது. ஸோ கேட்காம வரவே வராது. இப்போ உங்களுக்கு ஆன்மீகம்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்ல சேத் மாஸ்டர் மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்க இந்த கிளாஸ்லயே உட்கார முடியாது, இந்த வீடியோவை நீங்க கேட்க முடியாது. ஏன்னா நீங்க அதை கேட்கவே இல்லை, அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படாது. அது மாதிரி சேத் மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும், எந்த நிமிஷம், எந்த நொடி, என்னைக்கு எந்த நாள் நடந்தாலும் அது எல்லாமே வந்து நம்ம தான் உருவாக்குறோம் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுது. பட் சில டைம் என்ன ஆகும், நம்ம லைஃப்ல நிறைய தப்பான விஷயங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பர்சன் ஜாப் போயின்னு இருப்பாரு, திடீர்னு அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும். ஹெல்த் ப்ராப்ளம் வந்து ஒரு வாரம் லீவ் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். இல்லை அந்த ஒரு ஒரு வாரம் ரொம்ப சீரியஸ் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ ரொம்ப கஷ்டத்துல இருப்பார், ரொம்ப சஃபரிங்ல இருப்பார். ஹாஸ்பிட்டல் போகணும், டாக்டர் கிட்ட போகணும், பல டேப்லெட்ஸ் எடுக்கணும், லீவ் போடுறதுனால சம்பளம் லாஸ் ஆஃப் பே ஆகும். ஸோ அந்த மாதிரி பல சுச்சுவேஷன்ஸ் அவர் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சுச்சுவேஷன்ஸ், இப்போ நம்ம சொல்றோம் நம்ம தான் நம்மளுடைய லைஃப் வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா, நான் கேட்கவே இல்லையே இந்த வியாதியை, நான் கேட்கவே இல்லையே இந்த பிரச்சனை, நான் கேட்கவே இல்லையே, ஏன் எனக்கு இது வருது அப்படின்ற கேள்வி கூட நம்மளுக்கு இருக்கும். இல்ல உதாரணத்துக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, பைக்கோ காரோ பஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ஒரு சில பேர் தப்பிக்கிறாங்க, ஒரு சில பேர் அதுல அவங்களுக்கு வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வருது. ஸோ அந்த தப்பான சுச்சுவேஷன்ஸ் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்களே, தெரிஞ்சு யாரும் தப்பு கேட்க மாட்டாங்களே, பட் ஏன் அவங்களுக்கு வந்து நடக்குது? ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தப்பான சுச்சுவேஷன், கேட்காத சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா கூட, ஒரு ஆக்சிடென்ட் கூட வந்து சேத் மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட் கூட அந்த ஒரு மனிதர் வந்து கேட்டு வாங்குறாங்க. அது அவங்களுக்கு தெரியாம நடக்குது. ஐ மீன் அவங்களுடைய மைண்ட் கேக்குது,
அது வந்து நடக்குது. எதுவுமே வந்து ஆக்சிடென்ட் கிடையாது. ஆக்சிடென்ட்ன்னு சொல்றோம். பட் அது ஆக்சிடென்ட் கிடையாது. அந்த ஆன்மா வந்து அந்த சிச்சுவேஷன் இல்ல அந்த அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, அந்த அனுபவத்த வந்து ஃபேஸ் பண்ணி, அது அ அதுலருந்து முன்னேறி வராங்க அப்படின்ற மாரி சேத் மாஸ்டர் வந்து சொல்றாங்க. ஏன்னா சில டைம்ல அந்த மாரி நீங்க கூட நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ கொஞ்சம் மாசம் முன்னாடி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்தியால எங்கேயோ. ஸோ அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேர் இருந்தாங்க. 100 பேரும் செத்துட்டாங்க. அந்த மாரி சம்திங். இல்ல ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சாரு. ஸோ நீங்க கேட்கலாம், எப்படி அந்த ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சாரு? மீதி 100 பேர் இறந்துட்டாங்களே! அவ்ளோ பெரிய ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல. எப்படி அவர் தப்பிக்கலாம்? ஆ ஸோ அந்த மாரி நம்மளுடைய நெறைய கேள்விகள் இருக்கும். பட் எல்லாமே வந்து அந்த 100 பேரும் வந்து வந்து டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. லைக் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல தான் வந்து நம்ப இதாகணுன்ற மாரி, செத்து போணுன்ற மாரி. அதே மாரி அந்த ஒரு ஆள் வந்து இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல எனக்கு எதுவுமே ஆவாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கனால தப்பிக்க முடிஞ்சது. மீதி ஆள்னால தப்பிக்க முடியல. ஸோ எல்லாமே நம்மளுடைய மைண்ட் தான் வந்து சின்ன சிச்சுவேஷன் இருந்தா கூட, இல்ல ரொம்ப பெரிய சிச்சுவேஷன் இருந்தா கூட, நம்மளுடைய மைண்ட் எல்லாமே இது வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இன்னொரு அதே ஃப்ளைட்ல வந்து ஒரு 2 பேர் வந்து ஃப்ளைட் ஏறுற மாரி சிச்சுவேஷன் இருந்துச்சு. பட் அவங்களுக்கு லேட்டா போனதுனால ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லேட்டா போறது தப்பு. பட் இந்த சிச்சுவேஷன்ல வந்து அவங்க ஃப்ளைட் லேட்டா போய் மிஸ் பண்ணதுனால அவங்க உயிரே வந்து காப்பாத்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆக்சிடென்ட் இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயம் இருக்கட்டும், ஒரு தப்பான விஷயம் இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம தான் உருவாக்குறோம் நம்மளுடைய லைஃப்ல. அப்படின்றது சேத் மாஸ்டர் வந்து சொல்றாரு. ஸோ அது எப்படி உருவாக்குது? அ அந்த மாரி டீட்டெயில்ஸ்ல வந்து நாம இன்னைக்கு பிளஸ் ஒரு 2, 3 நாள் கிளாஸ்ல வந்து நானு அத டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நம்ம ஆன்மீகம்ல வரதுக்கு மெயின் ரீசனே வந்து நம்மளுடைய லைஃப்ல வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண நல்லபடியா கொண்டு போணும்ன்ற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ஆன்மீகம்லே வரோம். செல்ஃப் குரோத் இருக்கட்டும், செல்ஃப் மாஸ்டரி இருக்கட்டும், ஆ செல்ஃப் லவ் இருக்கட்டும், இல்ல செல்ஃப் எல்லாமே நம்ப நம்மளுடைய லைஃப்க்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். நம்மளுடைய லைஃப் நம்ம டியூட்டி அப்படின்ற ஒரு ஆ எண்ணத்தோட தான் நம்ம வந்து ஆன்மீகத்துல வந்து வரோம். ஸோ ஆன்மீகத்துல வரதே வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு தைரியமான ஒரு ஆன்மா தான் ஆன்மீகத்திலே வர முடியும். ஏன்னா அந்த எல்லாம் நல்லதோ, கெட்டதோ எல்லாத்துக்குமே வந்து ஆன்மீகம்ல இருக்கிறவங்க வந்து கடவுள்னால தான் எனக்கு தப்பா நடந்திருக்குது. இல்ல எனக்கு தப்பான விஷயங்கள் நடந்தது எல்லாமே அடுத்தவங்க மேல பழி போடாம, நான் எப்படி மாறலாம்? அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் ஆன்மீகம் தேடி எல்லாரும் வராங்க. ஸோ ஒரு சிச்சுவேஷன்ல பல வருஷமா அதே ப்ராப்ளம்ல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த சிச்சுவேஷன் மாறணும் நல்லபடியா அப்படின்ற ஒரு தேடல் இருந்தாலும் அதுவே ஒரு நல்ல விஷயம். ஸோ அது மாரி நம்மளுடைய லைஃப்ல எது நடந்தா கூட, அது வந்து நம்ம தான் கிரியேட் பண்றோம் அப்படின்றது சொல்றாங்க சேத் மாஸ்டர். ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஒரு பெயிண்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பெயிண்டர் வந்து ஒரு அழகான ஒரு சீனரி ஒரு மவுண்டெயினோ இல்ல வாட்டர் ஃபால்ஸோ வந்து வரையறாங்க. ஒரு ஃபாரஸ்ட்டோ. சரிங்களா? ஸோ அ ஸோ அது என்ன சொல்லுது? அந்த ஒரு ஆர்டிஸ்ட், அந்த ஒரு பெயிண்டருக்கு உடைய மைண்ட்ல வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது. அ அதனால அவர் வந்து நல்ல ஒரு சீனரியோ, நல்ல ஒரு பேர்ட்ஸு, ஃபாரஸ்ட்டு அந்த மாரி நல்ல படங்கள் வந்து வரையறாரு. அதே மாரி இன்னொரு ஒரு பெயிண்டர் இருக்காரு. ஸோ அவர் என்ன பார்க்குறாருன்னா, ஒரே பூமியில ஒரே கஷ்டமா இருக்குது. தப்பான விஷயங்கள் நடக்குது. அப்படின்னு அவர் பார்க்கறதுனால, அவரும் அந்த பெயிண்டர் என்ன வரையறாருன்னா, இந்த மாரி பேய் படங்கள்ல, இந்த மாரி கஷ்டமான இருக்கிற ஃபேமிலிஸு,
இல்ல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு பெயிண்டிங் வந்து வரைகிறாரு. ஸோ இந்த பூமியில ரெண்டுமே இருக்கு, நல்லதும் இருக்குது, தப்பான விஷயங்களும் நடக்குது. சரிங்களா? பட் ரெண்டு பெயிண்டர், ரெண்டு பேருக்கும் நல்ல பெயிண்டிங் பண்ண தெரியும். ஆனா ஒருத்தர் வந்து நல்ல விஷயங்களை வரைகிறாரு, இன்னொருத்தர் வந்து தப்பான விஷயங்களை வந்து பெயிண்டிங்கா வந்து கொண்டு வர்றாரு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குடைய மைண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு அதுதான் வந்து அது டிஸ்ப்ளே பண்ணுது. ஸோ நல்ல பெயிண்டர் வந்து தப்பான விஷயங்கள் உலகத்துல நடந்தா கூட அவர் வந்து நல்ல விஷயத்த பாக்குறாரு. நல்ல விஷயம் பாக்குறதுக்கு அட்லீஸ்ட் முயற்சி பண்றாரு. அது அவருக்கு நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு தெரியுது. பட் அதே இன்னொரு பெயிண்டர் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ரெண்டுமே வந்து பூமியில இருக்குது. ஆனா அவர் வந்து கெட்டது மட்டும் பார்த்துட்டு, ஓ பூமினா இப்படிதான் நடக்குது, எல்லாமே தப்பான விஷயங்கள் தான் நடக்குதுன்னு சொல்லி அவரும் தப்பான பெயிண்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்போ என்ன நடக்குதுன்னா, திடீர்னு அவர் வரைஞ்ச பெயிண்டிங் எல்லாமே வந்து ஆஹ், ஒரு உயிர் கொடுக்கிற மாதிரி வந்துருது. அதாவது ரியலா மாறிடுது, மேஜிக் மாதிரி. சோ நல்ல பெயிண்டர் வந்து நல்ல சீனரி வரைகிறாரு. சோ அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, நல்ல இடத்துக்கு போற மாதிரி வாய்ப்புகள் வருது. ஒரு நல்ல நேச்சர்லயோ, நல்ல ஒரு ஃபாரஸ்ட், மலை ஏறுற மாதிரி நல்ல நல்ல அனுபவங்கள் வந்து அந்த பெயிண்டருக்கு வந்து கிடைக்குது. ஏன்னா அவருடைய பெயிண்டிங் அப்படிதான் இருக்குது. ஸோ நல்ல பெயிண்டிங் பண்ணதுனால அவருக்கு வந்து நல்ல அனுபவங்கள், நல்ல டிராவல் பண்ற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து கிடைக்குது. ஸோ அவர் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறாரு. ஓகே, நம்ம நல்ல பெயிண்டிங் வரைஞ்சோம், என்ன நடந்ததுன்னு தெரியல, பட் கடவுள் நம்மளுக்கு நல்ல நல்ல இடத்துக்கு கூட்டு போறாரு அப்படின்றது அவர் வந்து நினைக்கிறாரு. And அப்படிதான் நடக்குது. பட் இன்னொரு பெயிண்டர் இருக்காரு. அந்த பெயிண்டருக்கு வந்து எல்லாமே லைஃப்ல கெட்டதாவே நடக்குது. நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. நிறைய பிரச்சனைகள் வருது. தப்பான ஆளுங்கலாம் வந்து அவங்க கிட்ட வந்து சண்டை போடுறாங்க, இல்ல ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. ஸோ அந்த பெயிண்டருக்கு என்ன ஆகுதுன்னா, ஓகே, இந்த நான் வரைஞ்சது கரெக்ட் தான். இந்த பூமியே சரியில்லை. அதனால தான் தப்பான ஆளுங்கலாம் என்ன தேடி வராங்க, எனக்கு பிரச்சனைகள் குடுக்குறாங்க அப்படின்றது அவர் வந்து நினைக்கிறாரு. அண்ட் அந்த அந்த நினைக்கிற விஷயங்கள், அந்த பிலீஃப் எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி இன்னும் அதிகமான கெட்ட அனுபவமே அவங்களுக்கு நடக்குது. பட் இந்த நல்ல பெயிண்டர் வந்து நல்ல விஷயங்கள் பாக்குறதுனால, நல்ல இடத்துக்கு போறதுனால, ஓகே, இந்த பூமி நல்லா தான் இருக்குது, நல்ல சந்தோஷமான அனுபவங்கள்லாம் கொடுக்குது இந்த பூமி அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அந்த எண்ணங்கள், அந்த பிலீஃப்லாம் இன்னும் அதிகமாகுது. ஸோ இன்னும் அதிகமா ஆவறதுனால அவருடைய லைஃப்ல நல்லபடியா எல்லாமே போயிட்டு இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த நல்ல பெயிண்டர், இந்த கெட்ட பெயிண்டர் வந்து இது எல்லாமே மைண்டோட கிரியேஷன். ஸோ அதுதான் நம்மளுடைய லைஃப்லயும் நடக்குது. ஸோ நம்மளுடைய லைஃப் வந்து நம்ம ஒரு அனலைஸ் பண்றோம் அப்படின்னா, நல்லா இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட் நல்லா இருக்கு, ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய லைஃப் சரியில்லை, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க, இல்ல நான் ஒழுங்கா தான் இருக்கேன், என் ஃபேமிலி தான் சரியில்லை, இல்ல நான் ஒழுங்கா தான் இருக்கேன், என்னோட கம்பெனி சரியில்லை அப்படின்னு அந்த மைண்ட் பெயிண்டிங் பண்ணதுன்னா அப்படிதான் நடக்கும். ஸோ நல்லா இருக்கிற கம்பெனில கூட தப்பான ஆளுங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த நல்ல பெயிண்டர், கெட்ட பெயிண்டர் மாதிரி நம்ம மைண்ட்ல என்ன யோசனை போயினே இருக்குதோ ஃபுல் டைம், அது ரியலா வந்து மாறிடுது. ஸோ அது ஏன் மாறுது, இது மாத்தணுமே நம்ம அப்படின்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம ஆன்மீகம்ல கொஞ்சம் இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும்போது நம்மளுக்கு அந்த புரிதல் வந்து வரும். ஓகே, நான் தான் இந்த பெயிண்டிங் பண்ணேன், அதனால தான் எனக்கு இந்த ஃபேமிலி வந்தது அப்படின்றது அவங்க புரிஞ்சுப்பாங்க லேட்டர் ஸ்டேஜ்ல. இப்போ அவங்களுக்கு தெரியாது. நல்ல ஃபேமிலியா இருந்தா சந்தோஷமா இருப்பாங்க. பட் அந்த ஃபேமிலி டிஸ்டர்ப் பண்றாங்க, இல்ல ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்புறமா தெரிய வரும். ஓகே, நான் தான் இந்த மாதிரி சொன்ன சொந்தக்காரங்க வந்து நான் தான் இருக்கேன், நான் தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன், அதனால தான் அவங்க வந்து என்ன
தொந்தரவு பண்றாங்க இல்ல ட்ரபிள் பண்றாங்க அப்படின்றது அவங்க கிட்ட தான் புரிய வரும். பிகாஸ் மைண்ட்ல பெயிண்டிங் வந்து எப்படி இருக்கும்னா, சொந்தக்காரங்க வந்து நம்மள கஷ்டம் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. இல்ல சொந்தக்காரங்களே சரியில்ல அப்படின்ற நிறைய தப்பான எண்ணங்கள் வந்து வரும். ஆனா சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு சொந்தக்காரங்க கிட்ட இருந்து நிறைய ஹெல்ப் கிடைக்கும். நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். சொந்தக்காரங்க வந்து அவங்கள ஹேப்பியா ட்ரீட் பண்ணுவாங்க. நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்லாம் வாங்கி குடுப்பாங்க. ஸோ அந்த ஆளுடைய பெயிண்டிங்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, மைண்ட்ல எப்படி இருக்கும்னா, சொந்தக்காரங்க வந்து ரொம்ப நல்லவங்க. சொந்தக்காரங்க வந்து ஃப்ரெண்டு மாரி நம்மளுக்கு எப்பவுமே உதவியா இருப்பாங்க. அப்படின்ற எண்ணங்கள், பிலீஃப்லாம் வந்து அவங்களுடைய மைண்ட்ல இருக்கும். ஸோ அந்த மைண்ட்ல என்ன இருக்குதோ, அது வந்து அது கிரியேட் ஆயினே இருக்குது. உற்பத்தி ஆயினே இருக்குது. ஸோ மாஸ்டர் வந்து சொல்றாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம மனசுல நம்மளுடைய மைண்ட நம்ம என்ன போடுறோம் அப்படின்றது. ஸோ நல்ல பெயிண்டிங் நம்ம போட்டோம் அப்படின்னா, நல்ல ரிசல்ட் வந்து வரும். நம்மளுடைய லைஃப் அனுபவத்துல. தப்பான பெயிண்டிங் போட்டோம் அப்படின்னா, நம்ம தான் பிரச்சனையில வந்து மாட்டிப்போம். ஸோ அதுதான் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கு? அத நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ் வந்து நல்லா இல்ல. உதாரணத்துக்கு ஹெல்த் சரியில்ல அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுடைய மைண்ட்ல வந்து ஆ ஹெல்த் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிலீஃப்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த சிச்சுவேஷனுக்கு ஏன் வந்திருக்குது? அப்படின்னு இந்த அ டிவி சீரியல்ல பார்த்தீங்கன்னா, சிஐடி புரோகிராம்ஸ் வரும். சிஐடில போலீஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏன் இந்த கொலை நடந்தது? இல்ல ஏன் வந்து இந்த திருட்டு நடந்தது? அப்படின்னு நல்லா அப்படியே டீப்பா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த மாரி நம்மளும் நம்மளுடைய அனுபவத்த ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பா. ஓகே. நான் தான் இந்த எண்ணங்கள யோசிச்சுட்டே இருந்தேன் அவங்கள பத்தி. அதனால தான் எனக்கு இந்த அனுபவம் வந்து தப்பான அனுபவம் வந்தது அப்படின்றது நம்மளுக்கே வந்து நம்ம அந்த திருடன வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த திருடன்னு இல்ல அந்த ஆள சொல்றது நம்மளுடைய எண்ணங்கள நான் சொல்றேன். ஸோ அந்த எண்ணங்கள்ல வந்து, ஓ! நம்ம தான் அந்த எண்ணங்கள் யோசிச்சதுனால இது நடந்திருக்குது. அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஆன்மீகம் வரத்து வந்து நம்ம இந்த மாரி ஆராய்ச்சி பண்றது, நம்மள பத்தி ரொம்ப ஒரு ஆ ஆழமா யோசிக்கிறது, டீப்பா யோசிக்கிறது, அதுக்காக தான் நம்ப அ செல்ஃப் ஒர்க் பண்றதுக்காக தான் நம்ம வந்து ஆன்மீகத்துல வந்து வரோம். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப நம்ம இருக்கணும். வந்து ஆ யோசிக்கக் கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சில டைம் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, உதாரணத்துக்கு நம்ப ஹெல்த் சிச்சுவேஷன்ல வந்து இப்போ ஒருத்தர் காய்கறி வெட்டுறாங்க வச்சுக்கோங்களேன். சமையல் பண்றதுக்கு காய்கறி கத்தியால வெட்டுறாங்க. ஸோ பை ஆக்சிடென்ட் ஆ அந்த கத்தி வந்து விரல்ல பட்டு ரத்தம் வருது. சரி ஓகே. ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு சொல்லி, சரி சின்ன அடி தானன்னு சொல்லி நம்ம விட்டுருவோம் அத. சரிங்களா? ஸோ அந்த பாடி என்ன பண்ணும்? ஓகே சின்ன அடி தான, எதுவும் ஆவாது அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தையே வந்து பாடிக்கு வந்து பாஸ் பண்ணும். ஸோ அந்த பாடி என்ன பண்ணும்? சரி சின்ன அடி தானே, இது உடனே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி, அதுவே சரியாயிடும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ கத்தியால விரல் கட் பண்ணிட்டீங்க. கொஞ்ச நேரம் ரத்தம் வரும். பட் அதுவே சரியாயிடும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. பட் சில டைம் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய ஹெல்த் ப்ராப்ளம் வருது. ஆ பிபி, சுகரு, டயபெட்டிஸு இல்ல ஏதாச்சும் ஒரு பெரிய வியாதி வருது. ஃபீவர், டைபாய்டு ஏதாவது வருது அப்டின்னா, அது வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கும்? ஆ பார்த்தீங்கன்னா, "ஐய்யய்யோ! ஃபீவர் வந்துச்சு. இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே. ஆ ஃபீவர் வந்துச்சு. நம்ம வந்து எத்தன நாள் லீவ் போட போறோம்னு தெரியலையே. ஜாப் என்ன ஆக போறதுன்னு தெரியலையே." அந்த மாரி பல எண்ணங்கள் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த எண்ணங்கள்லாம் வந்து கரெக்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா, சில டைம் பயத்துல, இல்ல கோவத்துல அந்த மாரி எண்ணங்கள் நெறைய வந்து வந்துன்னே இருக்கும் நம்மளுக்கு. பிளஸ் அதனுடைய ஹிஸ்டரி நம்மளுக்கு இருக்கு அப்டின்னா, இன்னும் அதிகமா வந்து வரும். ஃபேமிலில யாருக்காவது அந்த பிரச்சனை இருக்கு.
அஹ் உதாரணத்துக்கு சுகர் வந்து சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இன்னும் அந்த எண்ணங்கள் வந்து பயம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் தான் இருக்கும். கோபம், பயம் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும். ஸோ இது ரெண்டு சுச்சுவேஷன் நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா ஆஹ் விரல் லைட்டா அடிபட்டா அதை நம்ம ஃப்ரீ விட்டுடுறோம். அது என்ன சின்ன ப்ராப்ளம்னு விட்டுடுறோம். ஸோ பாடியும் அது மெசேஜ் கேட்குது, ஓகே சின்ன ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பெரிய ப்ராப்ளம்க்கு நம்ம பெருசா யோசிக்கிறோம். ஸோ இதாயிடுமா அதாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யோசிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எல்லாமே யோசிக்கிறது எல்லாமே வந்து பயம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறதுனால அந்த சுச்சுவேஷனும் பெருசாகிட்டே இருக்குது. ஸோ பெருசாக பெருசாக அது நம்ம பெரிய டாக்டர் கிட்ட போறோம், பெருசு பெருசா டேப்லெட் சாப்பிடுறோம். அது சாப்பிட்டோம் வந்து குணம் ஆக மாட்டேங்குது நிறைய பேருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. ஸோ சில டைம் நம்ம நம்மளுடைய பாடி மேலேயே டவுட் பண்றோம். நம்மளுடைய பாடிக்கு கெப்பாசிட்டி இல்லை போல இந்த வியாதியை சரி பண்றதுக்கு. அந்த மாதிரி நம்ம பாடி மேலேயே டவுட் பண்றோம். ஸோ ஏன்னா இது பெரிய வியாதி, அதனால நம்ம பாடி கிட்ட பவர் இல்லை போல அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஏதோ சின்ன பிரச்சனை, விரல் லைட்டா அடிபட்டிருக்கு, இல்ல விரல் கத்தியால கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, காய்கறி வெட்டும் போது ஓகே இது சின்ன பிரச்சனை, பாடியில இந்த சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பவர் இருக்கு போல அப்படின்ற மாதிரி நம்ம எண்ணங்கள் இருக்கும். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய பிலீஃப்ஸ் என்ன இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய பாடி வந்து கமாண்டா எடுத்துக்குது. ஸோ அந்த கமாண்டுக்கு ஏத்த மாதிரி பாடி வந்து இதை ஸ்லோவா சரி பண்ணலாமா இல்ல அதை ஃபாஸ்டா சரி பண்ணலாமான்றது நம்மளுடைய எண்ணங்களை வச்சு அது டிசைட் பண்ணுது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம என்ன யோசிக்கிறோம், நல்ல சுச்சுவேஷன்ல எப்படி யோசிக்கிறோம், தப்பான சுச்சுவேஷன்ல எப்படி யோசிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஸோ லைக் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து கார்ல ரோட்ல வண்டி ஓட்டுற மாதிரி நம்ம ஒழுங்கா பார்த்து ஓட்டினா நல்லபடியா வீட்டுல போய் சேர்ந்துடலாம். ஆனா நம்ம கண்ணை மூடி ஓட்டுறோம், இல்ல இந்த நிறைய பேர் இப்படி ஃபாஸ்டா ஓட்டுவாங்க, அப்படியே லெஃப்ட் ரைட் பண்ணி அப்படியே மேல வண்டி தூக்கி நிறைய சர்க்கஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மாதிரி ஓட்டினா அது நம்ம வீட்டுக்கு போய் சேருவோமான்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரி வண்டி எவ்வளவு நம்ம கேர்ஃபுல்லா ஓட்டுறோமோ அந்த மாதிரி நம்மளோட எண்ணங்களும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம நல்லதுதான் யோசிக்கிறோமா இல்ல நம்ம கெடுதல் தான் யோசிக்கிறோமான்றது ரொம்ப ரொம்ப நம்ம விழிப்புணர்வா இருக்கணும். அதாவது நான் சொல்றது வந்து நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல. பட் விழிப்புணர்வா இருக்கணும். நம்ம அவேர்னஸ்ல இருக்கணும். நம்ம யோசிக்கிறது எப்படி யோசிக்கிறோம்? ஸோ நல்லது யோசிச்சா நல்லது நடக்கும். தப்பான விஷயங்கள் டெய்லி யோசிச்சுட்டு இருந்தா தப்பான விஷயங்கள் தான் நடக்கும். அப்படின்றது ஒரு விழிப்புணர்வு இருந்தாலே நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருப்போம். ஸோ வண்டி ஓட்டுறோம், ஒழுங்கா ஓட்டுன்றது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்மளும் சேஃபா போனோம். மத்தவங்க யார் வண்டியில ரோட்ல போறாங்களோ அவங்களும் நம்ம போய் இடிக்க கூடாது. ஸோ அது அது நம்மளுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய டியூட்டி அது. ஸோ அது மாதிரி நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, அது சரியா இருக்கா தப்பா இருக்கா அப்படின்றது நம்மளுடைய டியூட்டி அது. ஏன்னா அது நம்மளோட லைஃப்பும் பாதிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபேமிலி லைஃப் பாதிக்கும், நம்மளுக்கு சுத்தி இருக்கிற ஆளுங்களுடைய லைஃப் பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நம்ம விழிப்புணர்வோட நம்மளுடைய யோசனையை வந்து கவனிக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய நம்ம வந்து என்ன மாதிரி பெயிண்டர் அப்படின்றது நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ அதுதான் வந்து சேத் மாஸ்டர் வந்து சொல்றாங்க. ஸோ ஐ திங்க் இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன்.